அடுத்ததாக கோவையிலிருந்து இம்ரான்கிறவர் கேட்குறார், கீழுள்ள ஹதீஸ் பிரகாரம் இறுதி நாள் வரை குதிரைகள் போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது, விளக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை போடுறார். என்ன ஹதீஸ் போடுறாருன்னா, புகாரியில் 2852வது ஹதீஸை கீழே குறிப்பிடுறாரு. அதனுடைய தமிழாக்கத்தையும் போட்டிருக்கிறார். அதை அப்படி படிக்கிறேன். இறை வழியில் செலுத்தப்படும் பிராக்கெட்டு குதிரைகளின் நெற்றிகளில் மறுமை நாள் வரை நன்மை பிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை யாதனில் அந்த குதிரையில் ஏறி அறப்போரிடுதல் கிடைக்கும் நன்மையும் போரில் கிடைக்கும் செல்வமும் ஆகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அல் ஹைலு, அந்த அரபி வாசம், அல் ஹைலு மாக்கூதுன் ஃபி நவாசிகள் ஹைரு இலா யோமில் கியாமா, குதிரையுடைய அந்த நெற்றியில் நன்மை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எந்த நன்மை என்று கேட்டால், அதுக்கு போரில் பங்கெடுத்தால் கூலி கிடைக்கும், போரில் ஜெயிச்சிங்கன்னா கனிமத்து, எதிரியுடைய பொருள் கிடைக்கும்ல, மறுமையில் கூலி கிடைக்கும், துன்யாவில் கனிமத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அதில் கியாம நாள் வரைகின்ற வார்த்தைலாம் அவர் கேட்குறார். குதிரையை இன்றைக்கி அந்த காலத்தில் குதிரைப்படன்னு வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் குதிரையை வச்சு சண்டை போட்டுட்ருக்குறோம். இன்னும் காலம் செல்ல இதெல்லாம் இருக்குமா? அந்த காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, அது மாதிரி இப்போ வச்சுருந்தாங்க. நிறைய படை வச்சுருந்தாங்க, கடற்படையெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சிச்சு, குதிரைப்படைங்கிறத இப்போ இல்லாமல் போச்சு. குதிரை கிடையாது. காலாட்படை கூட பீரங்கி படையாக மாறிக்கிடுச்சுன்னு வைங்களேன். கப்பற்படை இருக்குது, விமானப்படை இருக்குது, இந்த காலாட்படை 3 படை தான் இருக்கிறது. அப்போ இந்த இதில் போர்க்களத்தில் குதிரையெல்லாம் பயன்படுத்தும். இந்த போலீஸ் வேலைக்குன்னா இப்போ குதிரையை பயன்படுத்துவாங்க, டிராஃபிக் ஒழுங்குபடுத்துறதுக்கு. எதிரிகளை சண்டை போடுறதுக்கு போகும்போது என்ன செய்ய முடியாது, குதிரையை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இப்போ இல்லை, இப்போவே இல்லை, இனி வரும் காலங்களில் இருக்கவே இருக்காது. கியாம நாள் வரைக்கும் அந்த குதிரை பயன்படும்னு வருது. எப்படின்னு கேட்குறாரு. எதனால கேட்குறாருன்னு கேட்டால், கியாம நாள் வரைக்கும் குதிரையில் போர் செய்வோமா நம்ம அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்குறார். இந்த கருத்து புகாரியில் 2852லையும் இருக்கிறது, 2849லையும் இருக்கிறது இந்த கருத்து கியாம நாள் வரை. இதில் என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டால், குதிரை கியாம நாள் வரைக்கும் அதை பயன்படுத்தினால் கியாம நாள் வரை கூலி இருக்குது. குதிரையை தான் பயன்படுத்துவாங்கன்னு இதில் சொல்லப்படலை. கியாம நாள் ஒரு காலம் இந்த ஆயுதங்கள்லாம் செயல்படாமல் போச்சு, சரி வராது, இனிமேல் இவன் ஒரு ஆயுதத்தை நான் ஒரு ஆயுதத்தை விட்றான், இனிமேல் வாங்கடா வாழ் சண்டை தான் போடணும்னு ஒரு காலம் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் குதிரையை பயன்படுத்துவீங்கன்னா அப்பவும் கூலி கிடைக்க தான் செய்யுது. குதிரையிலேருந்து கூலி கிடைக்கக்கூடிய தன்மை கியாம நாள் வரைக்கும் இருக்கிறது. எப்போ இருக்கு, அதை பயன்படுத்தினால் உண்டு, இப்போவும் உண்டு. இப்போவும் கியாம நாள் வரைக்கும் சொல்லிட்டாங்கல்ல. இன்றைக்கி குதிரையை ஒருத்தன் பயன்படுத்தினான், கூலி இருக்கா இல்லையா? கூலி இருக்குது. குதிரைப்படையே இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலை. இப்போ தப்பு செஞ்சால் அடிமையை விடுதலை செய்ய சொல்லி மார்க்கத்தை சொல்லுது. அடிமையை விடுதலை இருந்தால் தானே செய்ய முடியும். அடிமை இப்போ இல்லையே. அடிமை இருந்தால் விடுதலை செய்ய சொல்லுது, அடிமை இல்லைன்னா விட்டுரு, வேறு வேலையை பார்த்துட்டு போ. அந்த மாதிரி இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், குதிரையில் ஹைர் இருக்கிறது. எப்போ இந்த போரில் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அதில் உங்களுக்கு கூலி கிடைக்கும், கனிமத்து கிடைக்கும். குதிரையை பயன்படுத்தவே இல்லை, பஞ்சாயத்தில் ஒன்றும் கிடையாது, நாளைக்கு பயன்படுத்தின தேவை வருது, அது கூலி கிடைக்கும். இந்த குதிரையை நீங்கள் பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய கூலி எண்காலத்தோடு முடிகிற விஷயம் இல்லை. ரசூலாகிய எண்காலத்தோடு முடியாது, கியாம நாள் வரைக்கும் அது இருக்கிறது அப்படின்னு சொன்னதை வச்சு குதிரைப்படை தான் இருக்கும்னு அர்த்தம் செய்யக்கூடாது. எல்லோரும் கியாம நாள் வரைக்கும் குதிரைப்படையை பயன்படுத்துவாங்க அப்படி சொல்லவும் முடியாது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, குதிரைப்படை இருந்து நீங்கள் பயன்படுத்தினால் கியாம நாள் வரைக்கும் உங்களுக்கு கூலி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இப்போ கூட நிபுணர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நவீன ஆயுதங்கள்லாம் ஒரு செயலிழந்து போயிடுமே, இவன் ஒரு ஏவுகணை விட்டானா ஒரு ஸ்கட்டு விட்டு தடுத்துடுறான், அப்போ இவன் ஒருத்தர் தாக்க முடியாது, அப்படி பண்ணிடுவாங்க. அழிக்கிற ஆயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி தடுக்கிற ஆயத்தை கண்டுபிடிச்சிடான்னு வைங்க, இந்த யுத்தங்கள்லாம் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இறங்குடா கீழேன்னு என்ன செய்யணும், தரையில் தான் இறங்க வேண்டி வரும். அப்போ இறங்க போய் என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய காலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி ஒரு காலத்தில் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அப்போவும் உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று புரிந்து கொண்டால் அதில் என்ன வராது.